டாப் 3 பவர்ஃபுல் ஜிஞ்சுரிக்கி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிஞ்சுரிக்கின்னு என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். ஜிஞ்சுரிக்கின்னு என்னன்னா ஒரு நார்மல் ஹியூமன்ஸ் மேலே டெய்லி பேஸ்ட்டை சீல் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு பேர் தான் ஜிஞ்சுரிக்கி. இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஏஎம் தமிழ் வாய்ஸ் சேனல். நான் உங்கள் ஏஎம் தமிழன். நம்பர் 3ல இருக்கிறதே நம்ம கில்லர் பி தான். ஒரு மனுஷன் வாழ்க்கையில் கூலாக இருந்து பார்த்துருப்போம். நான் வாழ்க்கையவே கூலாக வாழ்றவர் நம்ம கில்லர் பி மட்டும் தான். ஃபர்ஸ்ட் டைமாக பர்ஃபெக்டாக டெய்லி பேஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணாலும் நம்ம கில்லர் பி தான். சின்ன வயசுலேயே 8 டெய்ல்ட பர்ஃபெக்டாக கண்ட்ரோல் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம 9 டெய்ல்ஸை நருட்டோக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தது நம்ம கில்லர் பி தான். நம்ம கில்லர் பிக்கு 8 டெய்ல் பேஸ்ட்டுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் இருக்குன்னா, நம்ம கில்லர் பி கிட்ட ஏதாவது கேட்டா அவர் ரேப்லயே தான் பாடி கட்டுவாரு. கில்லர் பி சொல்றதை நம்ம 8 டெய்ல் பீஸ் தான் நருட்டோக்கு எக்ஸ்பிளைனா பண்ணோம். அந்த அளவுக்கு பாண்டிங்கா இருப்பாங்க ரெண்டு பேரும். ஒரு பர்ஃபெக்ட் ஜிஞ்சுரிக்கி மேல கெஞ்சுட்சு ஒர்க் ஆகுன்னு சொல்லுவாங்க. அது என்னதான் மத்தவங்க கெஞ்சுட்சுல போட்டு லாக் பண்ணாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற டெய்ல் பீஸ் அந்த சக்கரா வந்து டிஸ்டர்ப் பண்ணி அவங்க கெஞ்சுட்சுல இருந்து வெளியே கொண்டு வந்துட்டே இருக்கும். அதுக்கு அவங்க பர்ஃபெக்ட் ஜிஞ்சுரிக்கியா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இட்டாச்சி கில்லர் பியை கெஞ்சுட்சுல லாக் பண்ணியிருப்பாரு. ஆனா நம்ம கில்லர் பியை கெஞ்சுட்சுல இருந்து வெளியே கொண்டு வந்ததே நம்ம 8 டெய்ல் பீஸ் தான். நம்பர் 2ல இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான நம்ம நருட்டோ உசுமாகி தான். ஆனா எந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ட்டான ஜிஞ்சுரிக்கினா நம்ம 9 டெய்ல்ஸ் நம்ம நருட்டோக்காக உயிரியே கொடுத்துருக்கோம். டெய்ல் பீஸ் எல்லாத்தையுமே ஹியூமன்ஸ் வந்து ரொம்ப வெறுப்பாங்க. இதனாலேயே டெய்லி பீஸ்ட் எல்லாத்துக்குமே ஹியூமன்ஸ் மேல ரொம்ப கோவம் இருக்கும். ஆனா ஒரு ஹியூமனை வந்து தன்னோட உயிருக்கு மேல பாத்துக்கிட்டது நம்ம குராமா மட்டும். நருட்டோவோட ஃபேமிலியை தன்னோட ஃபேமிலியாவே நினைச்சு குராமா ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம நருட்டோவும் குராமாவும் தன்னோட ஃபேமிலியில ஒருத்தனா தான் பார்த்து. நம்ம நருட்டோக்கும் குராமாக்கும் எந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் இருக்குன்னா, நம்ம நருட்டோ இசுகி கிட்ட அடி வாங்கி சாக கிடப்பான். அந்த இடத்துல நம்ம சக்கரா மொத்தத்தையும் உனக்கு தரேன், இதனால வந்து நீ ஒரு புது ஃபார்ம் அட்டென்ட் பண்ணுவ, ஆனா இதோட பின்விளைவா நீ வந்து கடைசியில் இறந்துருவன்னு ஒரு பொய் சொல்லி நருட்டோவை பேரின் மோட் எடுக்க வச்சு காட் லெவல் பவர்ஃபுல்லான இசுகி ஒட்சுகியை டிலீட் பண்ண கில் பண்ணி தன்னோட மொத்த சக்கரமும் ட்ரை ஆனதுனால அந்த இடத்துல குராமா வந்து டெத் ஆயிருக்கும். ஆனா நம்ம குராமா சாகிறதுக்கு முன்னாடி நம்ம நருட்டோவை பத்தி சொல்லியிருக்கோம். செத்து போயிருவேன்னு தெரிஞ்சிருந்தா நீ இந்த பவர் அட்டைன் பண்ணியிருக்க மாட்டேன், அதனால தான் உங்ககிட்ட பொய்ய சொல்லிட்டேன், சாரின்னு சொல்லிட்டு குட் பையும் சொல்லிட்டு போயிருக்கும். இந்த சீனை பாக்குறப்ப நம்ம எல்லாருக்குமே கண் கலங்கி இருக்கும். இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் நம்ம நருட்டோவுக்கும் குராமாவுக்கும் எந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் இருந்துச்சு. இருக்கிறது 10 டெய்ல் ஜிஞ்சுரிக்கியா இருந்தா நம்ம மதரா உச்சிகா. 10 டெய்ல்ஸை மொத்தமா கண்ட்ரோல் பண்ணதே 2 பேர் தான். அதுலயும் நம்ம ஒபிட்டோவோட பர்ஃபெக்ட்டா கண்ட்ரோல் பண்ணது நம்ம மதரா தான். மத்த எல்லா ஜிஞ்சுரிக்கிஸுமே டெய்ல்டு பேசிக்கிட்டு இருந்து சக்கராவை கடனா வாங்கியிருப்பாங்க. ஆனா நம்ம மதரா உச்சிகா தான் 10 டெய்ல் பேஸ்டியா அடிச்சு இது என்னோட பவர் எனக்கு மட்டும் தான் அடிச்சே புடிங்கி இருப்போம். இந்த ஃபார்ம்ல தான் நம்ம மதரா உச்சிகா ஒரு ஒட்சுசிக்கியாவை மாதிரி ரெனிசரிங்கனே அவேக்கன் பண்ணியிருப்பாரு. அதனால தான் மற்ற ஜிஞ்சுரிக்கிஸை விட நம்ம 10 டெய்ல் ஜிஞ்சுரிக்கியானா நம்ம மதரா உச்சிகா ரொம்ப பவர்ஃபுல். இந்த வீடியோல நாங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலோ மிஸ் பண்ணியிருந்தாலோ கமெண்ட் பண்ணுங்க, அப்பதான் எல்லாருமே தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.